நெல்மாற்று வழங்கும் மில்லட் மேட் பல கோப்புகளையும் பாரம்பரிய நெல் ரகங்களையும் பல ஆண்டுகளாக ஆய்வு செய்து நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. உணவே மருந்து என்ற அடிப்படையில் இந்த அற்புதமான அமுதத்தை நமக்கு வழங்கியவர் நெல்மார்ட் ஃபவுண்டர் டாக்டர் ரகுநாதன் விஸ்வநாதன் அவர்கள். வாய்க்குழியில் நிகழும் மாற்றங்களினால்தான் நம் வாழ்க்கையே அடங்கியிருக்கிறது. நாம் சாப்பிடும் உணவானது வாய்க்குழிக்குள் உமிழ்நீரிலேயே ஊறி நொறுங்க மென்று கூழாக விளங்கக்கூடிய உணவு பண்டங்களில் மிகவும் முக்கியமானது 8 வகையான சிறுதானியங்கள் என்பவைதான். காலை உணவு எடுத்துக்கொள்வதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு சாப்பிட வேண்டிய சிறுதானியங்கள்: நாட்டுக்கம்பு 10 கிராம், கொள்ளு 10 கிராம், சிவப்பு சோளம் 10 கிராம், கேழ்வரகு 10 கிராம். இரவு உணவு எடுத்துக்கொள்வதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு சாப்பிட வேண்டிய சிறுதானியங்கள்: சாமை 10 கிராம், வரகு 10 கிராம், திணை 10 கிராம், குதிரைவாளி 10 கிராம். ஒவ்வொன்றிலும் 10 கிராம் வீதம் 4 தானியங்களையும் சேர்த்து காலையில் 40 கிராமும் இரவில் 40 கிராமும் சாப்பிட வேண்டும். இந்த தானியங்களை வாய்க்குழிக்குள் போட்டு மாவு போல் அரைத்து உமிழ்நீரோடு கூழாக விழுங்குதல் வேண்டும். இந்த மில்லட் மெட் உணவை பயன்படுத்துவதின் கால அளவை பார்ப்போம். ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வதற்கு இந்த உணவை தொடர்ந்து 180 நாட்கள், அதாவது 6 மாதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பழங்கால அரிசி வகைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பலனை தரும். அதற்கு தகுந்தாற்போல் அதை வாங்கி பயன்படுத்தலாம். காலை உட்கொள்பவை: நாட்டுக்கம்பு. உடலில் உள்ள உஷ்ணத்தை குறைத்து வயிற்றுப்புண் வராமல் தடுக்கும். இரத்தத்தை சுத்தப்படுத்தி இதய நோயிலிருந்து பாதுகாக்கும். இரத்தத்தை சுத்தப்படுத்துவதால் உடலில் சோர்வை நீக்கி புத்துணர்வையும் சிறந்த ஆற்றலையும் வலிமையும் தரும். இதில் வைட்டமின் ஏ அதிகம் இருப்பதால் தோல் ஆரோக்கியத்திற்கும் கண் பார்வைக்குமான சத்தை கொடுக்கிறது. அத்தோடு நார்ச்சத்து உள்ள உணவாகும். கம்பு உடலுக்கு மாபெரும் தெம்பு. காலையில் உட்கொள்ள வேண்டிய இன்னொரு வகை சிறுதானியம் கொள்ளு. உடலில் உள்ள கெட்ட நீரை வெளியேற்றும் சக்தி கொண்ட பயிர் வகைதான் கொள்ளு. கெட்ட நீர் வெளியேற்றுவதால் கெட்ட கொழுப்பு குறைந்து சதைப்பெருக்கம் தடுக்கப்படும். வயிற்றுப்போக்கு, வயிற்று பொருமல், கண் நோய்கள், வெள்ளைப்போக்கு, மாதாந்திர உண்கையும் சரி செய்து பிரசவ அடுக்கையும் வெளியேற்றும். கடுமையான உடல் உழைப்பிற்கு பின் ஏற்படும் உடல் சோர்வையும் குறைத்து புத்துணர்ச்சியையும் கொடுக்கிறது. சதை பெருக்கத்தை தடுப்பதால் தான் கொழுத்தவனுக்கு கொள்ளு என்பது பழமொழியாகும். காலையில் சாப்பிட வேண்டிய 3வது சிறுதானியம் சிவப்பு சோளம். இதில் பொட்டாசியம், இரும்பு, மேங்கனீஸ், விட்டமின் B6 நிறைந்திருக்கிறது. கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துகிறது. உடலில் உள்ள தேவையற்ற உப்பை வெளியேற்றுகிறது. அத்தோடு சிறுநீரை பெருக்கி சிறுநீரகத்தை பாதுகாக்கிறது. எலும்புகளை வலுவாக்குவதோடு கண் பார்வையையும் மேம்படுத்தும். கேழ்வரகில் இயற்கையாகவே இரும்பு சத்து உள்ளது. இரத்த சோகை நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது. மேலும் மனக்கவலை, மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மையை போக்க உதவுகிறது. சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், நார் சத்து, வைட்டமின் B அதிக அளவில் உள்ளது. மேலும் எலும்பு தேய்மானம், மலச்சிக்கல் போன்றவற்றையும் இந்த கேழ்வரகு தடுக்கிறது. இரவு உட்கொள்ள வேண்டிய சிறுதானியங்கள்: முக்கியமாக சாமையில் உள்ள தாது உப்புக்கள் உயிரணுக்களின் அளவை அதிகரிக்கிறது. காய்ச்சலினால் ஏற்படக்கூடிய நாவறட்சியை போக்கும். நார்ச்சத்து மற்றும் இரும்புச்சத்து மற்ற சிறுதானியங்களை விட அதிகமாக இருப்பதால் இரத்த சோகை மற்றும் மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது. செரிமான மண்டலம் தொடர்பான பிரச்சனைக்கு நல்ல தீர்வினை அளிக்கிறது. பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை கட்டி, மார்பக கட்டி போன்றவற்றை கரைக்கிறது. சாமை சாப்பிட்டால் ஆமையின் ஆயுட்காலம் அளவிற்கு நலமுடன் வாழலாம். இரவில் சாப்பிட வேண்டிய 2வது சிறுதானியம் வரகு. இது உடல் பருமனை குறைக்கும். வரகு உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்து இரத்த ஓட்டத்தை சீர் செய்து தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்றும். மாதவிடாய் சுழற்சியை சீர்படுத்துவதால் இளம் பெண்களுக்கு வரகு ஒரு வரப்பிரசாதமாகும்.
சர்க்கரை அளவை வேகமாக குறைத்து நீரிழிவு நோயை கட்டுக்குள் கொண்டு வரும் தன்மையுடையது. இரவில் சாப்பிட வேண்டிய 3வது சிறுதானியம் திணை. கண் பார்வை சிறக்கவும், வாயுத்தொல்லை நீங்கவும், இருதயத்தை பலப்படுத்தவும் திணை ஒரு சிறந்த உணவு. இதோடு புரதம், நார்ச்சத்து, வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, பாஸ்பரஸ், மாவுச்சத்து, சுண்ணாம்பு சத்து ஆகியவை உடையதாகும். இரவில் சாப்பிட வேண்டிய 4வது சிறுதானியம் குதிரைவாலி. இது புற்றுநோய், உயர் அழுத்தம், இருதய நோய்களையும் வாயு கோளாற்றையும் தவிர்க்க உதவுகிறது. மேலும் இதில் பாஸ்பரஸ், நார்ச்சத்துக்கள், புரதம், கால்சியம், இரும்புச்சத்து இருப்பதால் மலச்சிக்கல், சர்க்கரை நோய், உடல் எடை குறைக்கவும் செரிமான கோளாறுகளை சரி செய்யவும் பயன்படுகிறது. மில்லட் மெட் சிறுதானிய பெட்டியில் என்னென்ன பொருட்கள் இருக்கும், எவ்வளவு இருக்கும் என்பதை பார்ப்போம். ஒரு பெட்டியில் காலை மாலை சாப்பிட வேண்டிய 8 சிறுதானிய வகைகளும் தலா 250 கிராம் வீதம் மொத்தம் 2 கிலோ இருக்கும். இந்த சிறுதானிய பெட்டியின் விலை 1600 ரூபாய் மட்டுமே, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஆரோக்கியமான வாழ்வே அளவற்ற இன்பம். மில்லட் மெட் வாங்கி உண்ணுங்கள், வளமான வாழ்வை வாழுங்கள்.